அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுகின்ற ஒரு சக்தி வாய்ந்த பதிவுங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம நினச்சது எல்லாமே நமக்கு நடந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். அதுவும் அதை யாராச்சும் ஒருத்தங்க நமக்கு தரப்ப நம்ம என்ன சொல்லுவோம், நம்முடைய ஏஞ்சலே வந்துட்டாங்க, நம்முடைய அதிர்ஷ்ட தேவதை நமக்கு வந்துட்டாங்கன்னு தான் கொண்டாடுவோம். அப்படி நமக்கு எல்லாமே தரக்கூடிய ஒரு தேவதை, ஒரு ஏஞ்சல் டே தான் நாளைக்கு வரக்கூடிய 555 மேஜிக் டே 5/5/2026. இந்த மேஜிக் டே வந்து நம்ம ஏஞ்சல் டேன்னு சொல்லலாம், இல்லாட்டி மேனிஃபெஸ்டேஷன் டே, இல்லாட்டி பிரபஞ்சத்துடைய வசிய நாள், அப்படி எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். ஏன்னா நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாள் மாதிரி நமக்கு இது மாதிரி ஒரு சான்ஸ் கடவுள் திருப்பி கொடுக்கவே மாட்டார். அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நாள். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன தனிப்பட்ட ஆசைகள் என்னெல்லாம் இருக்கோ, உங்களுக்கு என்ன எண்ணங்கள் இருக்கோ, அதை வந்து இந்த பிரபஞ்சமே நடத்தி தருவதற்கு நமக்கு ரெடியாக இருக்குங்க. அதை அப்படியே நம்ம வந்து கரெக்டாக அந்த சரியான மெத்தடில் நம்ம வந்து முறையாக நம்ம கேட்குறப்ப நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடக்காத விஷயங்கள் கூட 5 நாளில் நடக்கக்கூடிய சூழலானது நமக்கு பிரபஞ்சமே அமைச்சு தரப்போகிறோம். அதுக்கு நம்ம என்ன மெத்தட் செய்யணுங்கிற அற்புதமான ஒரு விஷயங்கள் தான் இப்போ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். வாழ்க்கையில் உங்களுடைய ஆசைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுவதற்கான ஒரு அதிசயமான சூக்ஷ்மமான ஒரு பரிகார முறை தாங்க. அதுவும் அது ஒரு ட்ரிக்ஸ். இதை மட்டும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நிச்சயமாக நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு பல அதிசயங்கள் நடக்கும். அதுவும் 5 நாளில் இந்த 555 மேஜிக் டேயோட ட்ரிக்ஸு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நாளைக்கு நம்ம செய்ய போகின்ற இந்த விஷயத்தை நாளைய தினம் நம்ம ஆரம்பித்தாலே போதும். அவ்வளோதான். நாளையிலேருந்து தொடர்ந்து ஒரு 5 நாட்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் நம்ம செய்ய ஆரம்பித்தா, ஏன்னா மனுஷனுடைய எண்ணங்களானது நமக்கு எப்பயுமே மிகப்பெரிய ஒரு சக்தி கொண்டது. நம்முடைய எண்ணங்களுக்கு அதீத ஒரு அதிர்வலைகள் எப்பயுமே இருந்துகிட்ருக்கு. ஏன்னா எண்ணம் போல் வாழ்க்கை. அதனால தான் நம்ம வைக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் அப்படி சின்னதாக திங்க் பண்ணாதீங்க, பெரிய அளவில் திங்க் பண்ணுங்கள். பெரிய அளவில் நம்ம நினைக்க தான் நம்முடைய இலக்கை நோக்கி, அதாவது நம்ம என்ன நினச்சி வேண்ட ஆரம்பிக்கிறோமோ அந்த இலக்கை நோக்கி நம்மளால் போக முடியும். அது பக்கத்தில் வெற்றிக்கான பக்கத்தில் நமக்கு நெருங்க முடியுங்கிறதுனால தான் நம்ம நல்ல பெரிய அளவில் நல்ல பாசிட்டிவ் திங்கிங் வைக்கிறது, நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனோட நம்ம வேண்டிக்கலாம் சொல்கிறது. அப்படி நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த 555 மேஜிக் டே இருக்குது பார்த்தீங்களா, இந்த நாளில் நீங்கள் நாளைக்கு அற்புதமான இந்த 2 நேரங்கள் இருக்குது. காலையில் வந்திருக்கக்கூடிய 5:05 AM, அதே மாதிரி மாலையில் இருக்கக்கூடிய 5:05 PM இருக்குது. இப்போ சப்போஸ் இந்த டைமிங்ஸில் காலையில் ஏந்திரிக்க முடியல, மாலையில் ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்குது அப்படிங்கிறவங்க 5 மணிலேருந்து 5:59 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய காலை நேரம், இல்லாட்டி மாலையில் வரக்கூடிய 5 மணிலேருந்து 5:59 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய PM. இதில் எந்த அந்த டைமிங்ஸ் வேணாலும் நீங்கள் தாராளமாக நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பர்டிகுலர் டைம், பெஸ்ட் டைம் கேட்டிங்கன்னா 5:05 AM-உம் 5:05 PM-உம். முடிஞ்ச வரைக்கும் இந்த நேரத்தில் பண்ணுங்கள். முடியாதவங்க அந்த நம்ம சொல்லுகின்ற அந்த 5:59 மணிக்குள்ளே நீங்கள் பண்ணுங்கள். இதற்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு நோட்டும் ஒரு பேனாவும் மட்டும் போதுங்க. பேனா அந்த இங்கு மட்டும் கருப்பு கலரில் இல்லாமல் பாக்கி வேறு எந்த கலரில் வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். மற்ற பிரகாரம் இதுக்கு எந்தவித ஃபார்மாலிட்டி எதுவுமே கிடையாது. எங்கே வேணாலும் உட்காந்து இந்த ஒரு விஷயத்தை எழுதலாம். ஆனால் நாளையிலேருந்து துவங்கி கரெக்டாக ஒரு 5 நாட்கள், அதாவது 5ஆம் தேதியிலேருந்து நமக்கு 9ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு 5 நாள் மட்டும் நீங்கள் தொடர்ந்து இந்த ஒரு வார்த்தை மட்டும் எழுதினா போதும். உங்களுக்கு வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு என்ன விஷயங்கள் நடக்கணுமோ, உங்களுக்கு என்ன கனவுகள் இருக்கோ அந்த விஷயத்தை நோக்கி தான் நம்ம ஒரு மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறோம். உதாரணத்துக்கு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்குது. நம்முடைய குழந்தைகளுடைய படிப்பாக இருக்கலாம், உயர்கல்வியாக இருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஃபாரின் ஆஃபரு, ப்ளஸ் நம்மளுடைய பசங்களுடைய அந்த கல்யாணத்துக்கு, எதிர்காலத்துக்கு, அப்படி ஏதாவது ஒரு சொந்த வீடு கட்டுவதற்கு, குழந்தை பிறப்புக்கு, இல்லை ப்ரமோஷன்ஸ்க்கு, இல்லாட்டி நிறைய பேர் வந்து நம்ம ஒரு 2 வீலர் தான் ஓட்டிகிட்ருப்போம், ஆனால் ஒரு கார் வாங்கணும்லாம் நம்ம நினைப்போம் பார்த்தீங்களா. அப்படி எந்த சின்ன சின்ன ஆசைகள் எந்த விஷயங்களாக இருந்தாலுமே நாளைய தினம் நீங்கள் தாராளமாக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தை இப்படி வேண்டிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த விஷயம் உங்களுக்கு கிடச்ச மாதிரி, அந்த ஒரு விஷயம் நடந்து முடிஞ்ச மாதிரி நம்ம மனசுக்குள்ளே ஒரு மேனிஃபெஸ்டேஷன்
மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொந்த வீடே உங்களுக்கு ஒன்று வேணும் வாங்கணும், ஆனால் வந்து கையில் ஒத்த பைசா கூட இல்லை, நம்ம அப்போ டக்குன்னு நினைப்போம் ஒரு ரூபா கூட நம்ம கையில் இல்லையே, நம்மளால் எப்படி இடம் வாங்கி திருப்பி வந்து ஒரு வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறதுன்னு அப்படி மலைச்சு போய் நம்ம டக்குன்னு அந்த அப்படி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறப்பே அப்படி ஒரு நிமிஷம் யோசிப்போம் நெகட்டிவாக. ஆனால் எதிர்மறையான எந்த விஷயங்களுமே நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு ரூபா கூட கையில் இல்லாமல் எத்தனையோ பேர் நல்லபடியாக சொந்த வீடு கனவு வந்து அவங்களுக்கு நடந்திருக்கு. இதெல்லாம் எப்படி நம்முடைய எண்ணங்கள் உயர்வாக மாற மாற தான் நம்ம சுற்றி பாசிட்டிவ் ஆற நடக்கும். நமக்கும் ஏதாவது ஒரு உதவிகள் கிடைக்கும். அந்த பணங்கள் பெருகுவதற்கான வருமானங்கள், வாய்ப்புகள் இது எல்லாமே நமக்கு அந்த இறை அருளாலும் பிரபஞ்சத்துடைய அருளாலுமே கிடைக்கும். அதனால் இது மாதிரி நெகட்டிவாக கண்டதையுமே யோசிக்காமல் இதெல்லாம் நமக்கு நடக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்காம, கண்டிப்பாக எனக்கு இது கிடைக்கும், பிரபஞ்சம் நமக்கு நடத்தி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் மைண்டோடு தான் இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது நம்ம வந்து ஒரு இடம் வாங்குகிறோம், அந்த இடத்துல வந்து ஒரு பூமி பூஜை பண்ணுறீங்க, ஒரு வீடு கட்டுறீங்க, சொந்தக்காரவங்க எல்லாம் வந்து பால் காய்ச்சி நல்லா சந்தோஷமாக உங்கள் குடும்பத்தோடு அப்படி நிம்மதியாக அந்த வீட்டில் இருக்கிற மாதிரி அப்படி ஒரு இமேஜினேஷன், ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி நீங்கள் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எழுதணும். சொந்த வீடு கனவு எங்களுக்கு நடந்து விட்டது, இல்லாட்டி சொந்த வீடு கிடைத்து விட்டது. இப்படி இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு என்ன விஷயங்கள் வேணுமோ அது மாதிரி நாளைக்கு நீங்கள் 55 முறை நம்ம வந்து இது எழுதணுங்க. 5 நாட்கள் மொத்தம் 55 முறை. இப்படி நம்ம எழுதக்கூடிய அந்த 555 அந்த மெத்தட் இருக்குது பார்த்திங்களா, இதற்கு வந்து ஒரு அதீத ஒரு சூக்ஷ்மங்கள் இருக்குது. ஏன்னா நம்ம நிறைய மேனிஃபெஸ்டேஷன் ஏஞ்சல் நம்பர் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த 555ஓட ட்ரிக்ஸே நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படி 5 நாட்கள் தொடர்ந்து 55 முறை நம்ம வந்து எழுதுகிறப்ப கண்டிப்பாக இதுவரைக்கும் நமக்கு நடக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் கூட நம்முடைய வாழ்க்கையில் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த 5ங்கிற எண்ணுக்கு வந்து ஆன்மீகத்தோடு நமக்கு நிறைய லிங்க் இருக்குது. அதற்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் ஃபஸ்ட்டில் வர அந்த 5 இருக்குது பார்த்திங்களா, இது வந்து ஒரு புதனுடைய ஆதிக்கத்தை குறிக்குது. 2வதாக இருக்கக்கூடிய 5ங்கிறது குபேரனுக்கு உரிய ஒரு ஆதிக்கத்தை குறிக்குது. 3வதாக இருக்கக்கூடிய 5ங்கிறது பஞ்சபூதத்தையும் அதனுடைய ஆதிக்கத்தையும் குறிக்குது. அதனால தான் நம்ம செய்யக்கூடிய அந்த பரிகாரத்துக்கான அந்த நாட்களையும் குறிக்குது. அதனால் எப்பயுமே புதன் நமக்கு என்ன பண்ணுவார்னா, நம்முடைய எண்ணங்கள் முதல்ல தெளிவாக செய்ய வைக்க ஆரம்பிப்பார். குபேரன் வந்து நமக்கு பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கக்கூடியவர். இப்படி இந்த பஞ்சபூதத்துடைய சக்தியோடு சேர்ந்து நமக்கு இந்த ஆன்மீக ரீதியாகவும் சரி, நமக்கு இந்த பிரபஞ்சத்துடைய சக்தியாலேயும் சரி, இந்த 555 அப்படிங்கிற ஒரு நம்பரானது நமக்கு பல அற்புதங்கள், நமக்கு அதில் சூக்ஷ்மங்கள் இருக்குங்க. அதனால் நாளைக்கு காலையில் வரக்கூடிய இந்த 555ல் அதாவது 5 மணிலேருந்து அதிகபட்சமாக 5:55 இல்லாட்டி 5:59 எடுத்துக்கோங்க. அந்த 555 அந்த நேரத்துக்குள்ளே நாளைக்கு நீங்கள் பண்ணுங்கள். இல்லாட்டி நாளைக்கு மாலையில் வரக்கூடிய அந்த 5:05 இல்லாட்டி 5:55 5:59க்குள்ளே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்படி தொடர்ந்து 5 நாட்கள் நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து இப்படி எழுத ஆரம்பிக்கிறப்ப, அதுவும் உங்கள் வீட்டில் அமைதியான சூழலில் எந்தவித டிஸ்டர்பன்ஸ் நெகட்டிவ்ஸ் எதுவுமே நினைக்காம எதிர்மறையான வார்த்தைகள் உபயோகப்படுத்தக்கூடாது. நிறைய தடவை சொல்லியிருக்கோம், இந்த கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு தயவு செஞ்சு யாருமே எழுதாதீங்க. அதாவது பணம் கிடைத்து விட்டது அப்படின்னு நம்ம எழுதலாம். இந்த கடன் நம்ம கடனாக இருக்கட்டும், வியாதியாக இருக்கட்டும், அது மாதிரி பிரச்சனை கஷ்டம் அப்படிங்கிற எதிர்மறையான அந்த வார்த்தைகள் உபயோகிக்கப்படுத்த வேணாம். எல்லாமே பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம எண்ணங்கள் பாசிட்டிவாக மாற மாற நம்ம சுற்றி எல்லாம் பாசிட்டிவாக நடக்கும். ஏன்னா நம்முடைய எண்ணம் செயல் இது ரெண்டுமே ஒன்றா இருக்கிறப்ப, நல்லா இணைஞ்சிருக்கிறப்ப தான் அந்த பரிகாரம், இந்த மேனிஃபெஸ்டேஷன் நமக்கு முழு பலன் கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக நமக்கு ஏதாவது பல வகையில் அந்த கதவுகளானது திறந்து நமக்கு ஒவ்வொரு வழிகள், நம்பிக்கைகள் இதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக நிச்சயமாக நடக்குங்க. அதனால் இந்த 5 நாட்கள் மட்டும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நம்பிக்கையாக செஞ்சால் போதும். நிச்சயமாக 200% வந்து உங்களுக்கு இந்த ஒரு விஷயமானது கை கொடுக்கும். நம்பிக்கையோடு பண்ணுங்கள். இந்த விஷயத்தை எழுதின பேப்பரை நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேப்பரை அப்படியே மடக்கி உங்களுடைய பீரோவில் இல்லாட்டி ஹேண்ட்பேக்கில் பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த விஷயம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து எப்போ கம்ப்ளீட் ஆகுதோ அந்த நேரத்தில் நமக்கு அது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கிடைக்கும் பார்த்திங்களா, வழிகள். அப்போ அது கிடைக்கிறப்ப நீங்கள் இந்த பேப்பரை வந்து ஒரு கேண்டில் வச்சு நம்ம எரிச்சிடலாம். இல்லாட்டி வந்து நம்முடைய அந்த எரிச்ச சாம்பல் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கிச்சன் சிங்கில் நீங்கள் அப்படியே விட்டுடலாம். இல்லாட்டி மொட்டை மாடி பால்கனியில் வச்சு உங்கள் உள்ளங்கையில் வச்சு அப்படியே ஊதி விட்டுடலாம். இவ்வளோதாங்க. இல்லாட்டி இது ரெண்டுக்குமே வழி இல்லை அப்படிங்கிறவங்க எங்கேயாவது செடி இருந்ததுன்னா அந்த செடிக்கடியில் குட்டி குட்டி பேப்பரை அதை பீசஸ் கிழிச்சிட்டு அதை மண்ணுக்கடியில் போட்டு விட்டுடலாம். இவ்வளோ தான். ரொம்ப ஒரு எளிமையான மெத்தட். ஆனால் வந்து நம்பிக்கையோடு செய்கின்ற இந்த 555 மேஜிக்கானது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில்
பல அதிசயங்களை கொண்டு வரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. என்றைக்குமே உங்களுக்கு நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் 555 தேங்க்யூ யூனிவர்ஸ், பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படிங்கிற அற்புதமான அந்த மந்திர வார்த்தையை நீங்கள் பதிவிடுங்க. நிச்சயம் பிரபஞ்சம் உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாத்தையுமே நடத்தி தருங்க. நம்முடைய இந்த பதிவானது நிச்சயம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே நம்முடைய சேனலுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.